ஹேர் மீஸ் டுடே பார்க்க போகிறது ஜங்குக் எஃப்எஃப் யூத்ஃபுல் ஹார்ட் பார்ட் 3. இப்போ பாட்டிமா வீமின் குக் 4 பேரும் சித்தர் முன்னாடி ரொம்ப ஆர்வமாக என்ன சொல்ல போகிறாங்கன்னு கேட்குறதுக்காக உட்காந்துட்ருக்காங்க. சித்தர் அப்போ 6 பேர குழந்தைங்களோட ஜாதகத்தையும் எடுத்து பார்த்துட்டு, ஜங்குக்கும் ஒயினுக்கும் மேரேஜ் முடிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்குறாங்க. திக்குன்னு இருக்குது ஜங்குக்கு. ஏன்னா யாரோட நேமையும் சித்தர்கிட்ட சொல்லலை, ஜாதக நோட்டை மட்டும்தான் கொடுத்தாங்க. ஜாதக நோட்டில் யார் அண்ணா தங்கச்சின்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது கரெக்டாக ஜங்குக் ஒயின் 2 பேருக்கும் மேரேஜ் முடிஞ்சு போச்சான்னு கேட்குறாங்க. ஸோ ஜங்குக்கு ஏதோ ஒரு நம்பிக்கையை ஃபீல் பண்ண முடியுது மனசுக்குள்ளே. என்ன சொல்ல போகிறாங்கன்னு கவனிக்கிறாங்க ஜங்குக். அப்போ 2 பேரோட ஜாதகத்தையும் ஜங்குக் ஒயினோட ஜாதகத்தை சைடில் எடுத்து வச்சுட்டு, ஜிமினுக்கும் மினிக்கும் ஜாதக பொருத்தம் நல்லா இருக்குது, டேங்க்கும் மீனுக்கும் ஜாதக பொருத்தம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரே வேர்டில். பாட்டிமா ஹாப்பியாக பார்த்துட்டு, அப்பா டேங்கு மீனுவை லவ் பண்ணிக்கிட்டு கிடக்குறான், ஜிமினு மினியை லவ் பண்ணிக்கிட்டு கிடக்குறான், எப்படிங்க அவங்களுக்கு கரெக்டாக ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. 40 வருஷத்துக்கு மேலே என்னை உனக்கு தெரியும், இதெல்லாம் ஒரு சாதாரண மேட்ரு, என்னால் கண்டுபிடிக்க முடியாதா? தலையட்டம் நல்லா இருக்குது ஜோடி பொருத்தம். ஜங்குக்கும் ஒயினுக்கும் குழந்த பிறந்ததுக்கு அப்புறமா இவங்க 4 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம். அதுக்கு இடையில கல்யாணம் பண்ணக்கூடாது. ஜங்குக்கு முதல் பிரசவமே 3 குழந்தைங்க பிறக்க போகிறது. அந்த குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம்தான் இவங்க 4 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணணும், இல்லாட்டி இவங்க 4 பேரும் பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சித்தர். திடீர்னு இருக்குது பாட்டிமாவுக்கு. ஏது பிரிஞ்சு போயிடுவாங்கண்ணா? ஐயோ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி. பிரிஞ்சு போயிடுவாங்கன்னா உயிர்கண்டம் இருக்குது மீனுவுக்கும் மினிக்கும். இந்த குழந்தைங்க பிறக்கிற நேரம் குழந்தைங்களோட அத்தைங்களுக்கு ஆயுள் நல்லா இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் என்ன, வேறு எதுவும் கிடையாது. கல்யாணத்தை நல்லா பண்ணி வைக்கலாம், ஆனால் ஜங்குக்கு குழந்தைங்க பிறக்கிறதுக்கு அப்புறம்தான். அப்புறம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த 4 ஜாதகத்தையும் எடுத்துக்கோங்க. ஜங்குக்கும் ஒயினுக்கும் ஜாதகத்தில் ஒரு சிக்கல் இருக்குது, அதை சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க சித்தர். ஜங்குக்கு க்யூரியாசிட்டி தாங்கலை. ஜிமினுக்கும் தயாங்க்கும் பயந்துட்டாங்க. ஐயோ மீனுக்கும் மினிக்கும் பிரச்சனைனா என்ன ஆகுறது? ஜங்குக்கு எத்தனை புள்ள பெற்றுக்கட்டும், அதுக்கப்புறமே நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம், அது வரையும் கொஞ்சம் நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அமைதியாக சித்தர் என்ன சொல்ல போகிறாங்கன்னு கேட்குறாங்க. பாட்டிமா ஜங்குக்கு ஜாதகத்தையும் ஒயின் ஜாதகத்தையும் குறுக்குன்னு பார்த்துக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அப்போ அந்த சித்தர் ஒயினோட ஜாதகத்தை காட்டி, இந்த ஜாதகத்தில் இருக்கிற பொண்ணு பயங்கர தைரியசாலியான பொண்ணாக இருப்பாள், பயங்கர சேட்டை பண்ணக்கூடியவளாக இருப்பாள். ஆனால் தன்னோட ஃபேமிலின்னு வந்துடுச்சுன்னா எதை பற்றியும் கவலைப்பட மாட்டா, துணிஞ்சு இறங்கிடுவா எதாக இருந்தாலும். ஸோ ஒரு நல்ல பொண்ணை தான் ஜங்குக்கு கடவுளாக பார்த்து சேர்த்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சித்தர். ஜங்குக்கு ஒன்றுமே புரியலை, எதையோ சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு ஆர்வமாக கேட்டுட்ருக்காங்க. அப்படித்தான் என் பேத்தி சுட்டித்தனம் பிடிச்சவ. ஆனால் தன்னோட குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு எதுவும் பிரச்சனைனா அவள் அம்பு கட்டிக்கிட்டு போயிடுவா சண்டைக்கு. ஊருக்குள்ளே சில பேர் அவளை சண்டைக்காரின்னு கூட கூப்பிடுவாங்க. சரி மேலே சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கோட ஜாதகத்தை பொறுத்தளவு ஜங்குக்கு தன்னோட மனைவியை ரொம்ப பிடிக்கும். ஜங்குக் தன்னோட கையால் எந்த பொண்ணுக்கு தாலி கட்டுறாரோ அந்த பொண்ணு தான் எப்போதுமே அவரோட மனைவி. இப்போ மட்டும் இல்லை, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அதுதான் மனைவி. ஏன்னா இது கடவுளோட விதி, எதுவும் பண்ண முடியாது யாராலையும். அங்கே தான் ஒரு சிக்கலும் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு ஜாதக அமைப்பு இருக்கிறவருக்கு பிறந்த குழந்தைங்களை இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அதீத அழகோடையும் அதிபயங்கரமான அறிவு நுட்பத்தோடையும் குழந்தைங்க பிறப்பாங்க. 3 குழந்தைங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஜங்குக்கு. 3 குழந்தைங்களும் ஒரே பிரசவத்தில் பிறப்பாங்க. அங்கே தான் சிக்கல். 3 குழந்தைங்களை கொல்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷமாக ஒரு கிழவி காத்துக்கிட்டு இருக்கா. பல நாட்களாக ஜங்குக்கோட ஜாதக அமைப்பில் யாராவது பிறந்துட மாட்டாங்களான்னு அவள் தேடிக்கிட்டு இருக்கா.
ஜங்குக்கோட ஜாதகத்தை பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இவருக்கும் ஒயினுக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைங்கள அந்த கிழவி எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி குழந்தைங்களோட இதயத்தை எடுத்து அந்த இதயத்தை வச்சு சில பூஜைகளை பண்ணி அவளுக்கும் அவள் பரம்பரையை சேர்ந்தவங்களுக்கும் மாறாத இளமையையும் அழியாத ஆயிலையும் கிடைக்கிறதுக்காக சாத்தானை வழிபடுவா. அப்படிப்பட்டவளோட கைக்கு ஜங்குக் ஒயினோட குழந்தைங்க கிடச்சிடக்கூடாது. கிடச்சிட்டாங்க கண்டிப்பாக குழந்தைங்க ஜங்குக்கும் ஒயினுக்கும் அப்புறம் சொந்தம் இல்லை. கண்டிப்பாக குழந்தைங்கள கொன்றுவா அந்த கிழவி. இப்போ வரைக்கும் ஜங்குக்கை தேடி கண்டுபிடிச்சிட்டாளா அந்த கிழவின்னு தெரியல. ஆனால் ஜங்குக்கோட ஜாதக அமைப்பும் ஜங்குக் மனைவியான ஒயினோட ஜாதக அமைப்பும் ரொம்ப நல்ல பொருத்தத்தில் இருக்குது. இதுக்கு முன்னாடியும் சரி, இப்போ பிறந்ததுக்கு அப்புறமா திருப்பி பிறந்தாலும் சரி, ஜங்குக்கும் ஒயினும் தான் எப்போதுமே கணவன் மனைவி. ஸோ இந்த மாதிரியான ஜாதக அமைப்பு இருக்கவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்கள தான் நரபலி கொடுக்க முடியும். அதாவது இதயத்தை எடுக்க முடியும். இதயத்தை எடுத்துட்டாங்க அந்த கிழவி நினச்சதை நடத்திக்குவா. எனக்கு இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது சந்தோஷமாகவும் இருக்குது, பயமாகவும் இருக்குது. கவனமாக இருங்க, எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும், யாரும் பிரிஞ்சு தனியாக இருந்துடக்கூடாது. இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க ஜங்குக்கோட குழந்தைங்கள பத்திரமா பாதுகாக்கணும், புரிஞ்சுக்கோங்க. அந்த கிழவி ஜங்குக்கை கண்டுபிடிச்சிட்டாளான்னு தெரியல. கண்டுபிடிச்சிட்டானா குழந்தைங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பா. குழந்தைங்களோட 5 வயசுக்குள்ளே தான் அந்த பூஜையை பண்ண முடியும். அதாவது 5 வயசு குழந்தைங்களோட இதயத்தை தான் எடுத்து அந்த பூஜையை பண்ண முடியும். குழந்த பிறந்து 5ஆவது வயசு வரைக்கும் ரொம்ப கவனமாக குழந்தைய பார்த்துக்கணும். 5 வயசு பிறந்தநாள் கொண்டாடி மறுநாள் ஆனால் கூட எந்த கவலையும் இல்லை. ஸோ பிறந்தநாள் அன்னைக்கு வரையும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். 5 வயசு பிறந்தநாள் கவனம் அப்படின்னு சொல்கிறாங்க சித்தர். உயிரே போகுது இதெல்லாம் கேட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. ஐயோ என்ன சொல்கிறீங்க நீங்கள், பதட்டமாக இருக்குது எனக்கு, நான் குழந்தைங்களே பெற்றுக்க மாட்டேன் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். குழந்தைங்கள்லாம் பிறக்கிற நேரத்தில் பிறந்துருப்பா. நீ உன் பொண்டாட்டிக்கிட்டே போக மாட்டேன்னு தள்ளி வேறு நாட்டுக்கு போயிருந்தா கூட குழந்தைங்க பிறக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நீ வந்து சேர்ந்துருவோம் பொண்டாட்டிக்கிட்ட. அதை உன்னால் மாற்றவே முடியாது. 5 வயசு பிறந்தநாள் வரையும் கவனமாக உன் குழந்தைங்கள பார்த்துக்கோ, வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சித்தர் அந்த நோட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒன்றுமில்லை, குழந்தைங்க பிறந்து 5 வயசு வரையும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. 5ஆவது பிறந்தநாள் வரையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டா போகிறோம். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, உங்கள் குடும்பத்துக்கு சந்தோஷமாக காலத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நோட்டையும் பாட்டிமாக்கிட்ட எடுத்து கொடுத்துட்டு, சரி போயிட்டு வாங்க, ஏதாவது பிரச்சனைனா என்னை வந்து கூப்பிடுங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சித்தர். சரிங்கய்யா, சந்தோஷமான விஷயத்த சொல்லி பெரிய அணிகுண்டையும் தூக்கி போட்டுட்டீங்க எங்கள் மேலே, சமாளிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா எழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. விமன் குக் 3 பேரும் எழுந்து சித்தர்கிட்ட நமஸ்காரம் வாங்கிக்கிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இவங்க எல்லாரும் போகிறதுக்கே தான் அமைதியாக சித்தர் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, உங்களுக்கான பிரச்சனையை மட்டும்தான் சொன்னேன், உங்கள்கிட்ட யாராருக்கு பிரச்சனை ஆக போகிறதுங்கிறத நான் சொல்லலை. கெடுதல் பண்ணுறவங்களுக்கு உங்கள்கிட்ட தான் பிரச்சனைங்கிறது அவங்களுக்கு தெரியாது. உங்கள் குழந்தைங்கள தொட்டு அவங்க மாட்டிக்க போகிறாங்க நல்லா உங்ககிட்ட அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அந்த சித்தர் தன்னோட நெக்ஸ்ட்டு ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. எல்லோரும் இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. ஜங்குக்கு அந்த சித்தர் சொன்னது தான் மனசுக்குள்ளே போய்கிட்டே இருக்குது. இருந்தாலும் எந்த மாதிரியான பய உணர்வும் இல்லை ஜங்குக்கு. ரீசன், சித்தர் என்ன தான் நடக்க போகிற விஷயத்த முன்கூட்டியே சொன்னாலும் நம்ம மனுஷங்க இல்லையா. ஸோ தனக்கு நெகட்டிவாக ஒரு விஷயத்த சொன்னதுனால அதை ஏற்றுக்க ஜங்குக்கோட மனசு மறுக்குது. ஸோ ஏதோ சித்தர் காற்று வாக்கில் எதையோ சொல்லிட்டு போகிறாரு, ஜாதகம் பார்க்க தெரிஞ்சவங்க போல் எதிர்காலத்தை பற்றி எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு தன்னை ஆறுதல் படுத்திக்கிட்டு ஜங்குக் தன்னோட டியூட்டிக்கு கிளம்பிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு 5 மந்த் பாஸ் ஆகுது. ஜங்குக்கை ஒயின் துளி கூட கண்டுக்கல. எப்போதும் போல் ஹாப்பியாக அவங்க லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஜங்குக் ஒயினுக்காக ஏங்குறாங்க. ஒயின்கிட்ட போனாவே சுகா சுகா யோமி மேரி மீ அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜங்குக்கை முடிஞ்ச அளவுக்கு ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க ஒயின். ஏன்னா ஜங்குக் மேலே கோபம், தன்னோட
அனுமதியை வாங்காமையே தான் கூட லவ்வி டவ்வி மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கோபத்தில் ஜங்குக்கை இந்த மாதிரி டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வைன். ஒரு கட்டத்துக்கு மேலே ஜங்குக்கு பயங்கரமான கோபம். ஸோ பக்கத்துலேயே இருக்கிறனால தானே உன் பின்னாடியே நான் சுற்றி சுற்றி வர்றேன். கொஞ்ச நாளைக்கு நான் எட்டியிருந்தா உன்கிட்ட நான் வரமாட்டேன். அப்போ என்னோட அருமை உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பக்கத்து ஊருக்கு தன்னோட வேலையை மாற்றிக்கிட்டு கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்படியே ஒரு ஃபியூ மந்த் பாஸ் ஆகுது. ஜங்குக்கு 5 ஊர் தள்ளி எந்த ஊரில் காலேஜில் ஜங்குக் படித்தாங்களோ அந்த ஊரில் இப்போ போஸ்டிங் போட்டிருக்காங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் பார்க்கலாம். வைன் இப்போ ஒரு கோல்டு ஃபேஸில் சோஃபாவில் உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குக் தன்னோட லக்கேஜஸ்லாம் 2 ட்ராலியில் ரெடி பண்ணிக்கிட்டு, பாட்டி இங்கே உட்காந்துருக்காளே ஒரு சூனியக்காரி, நான் கல்யாணம் பண்ணி கெட்டு ஒழிஞ்சேன், இவளை பார்த்துக்கோங்க பத்திரமா, இல்லாட்டி கொரியாவுக்கு ஓடி போயிடுவா. என்னைய கல்யாணம் பண்ணிவிட்டு 1 மணி இருந்துவிட்டு இவள் கொரியாவுக்கு ஓடி போனானா நான் சும்மா இருப்பேனா, போட்டு தள்ளிடுவேன்னு இவள்கிட்ட சொல்லி வச்சு வீட்டில் இருக்க வைங்க. இவள் எப்போ புள்ள பெற்று கொடுக்குறாளோ அப்போ தான் என் தங்கச்சிங்களுக்கும் என் மச்சானுங்களுக்கும் கல்யாணம். ஸோ இவளை அதுக்கு தயார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தன்னோட 2 சிஸ்டர்ஸையும் ஹக் பண்ணி ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு டேங்கிட்டையும் ஜிமின்கிட்டையும் தன்னோட ட்ராலியை கொடுத்து விட்டுட்டாங்க. அப்பா நான் கிளம்புறேன், இப்போ கூட உட்காந்துக்கிட்டு குறுக்குறுன்னு பார்க்குறா. போகாதீங்க, இல்லை நானும் வர்றேன், ஏதாவது சொல்ல மாட்டியா நீ அப்படின்னு கத்துறாங்க வைனை பார்த்து ஜங்குக். வைனப்போ அப்படியே ஹேயாக கால் மேலே கால் போட்டுண்டு, எதுக்காக உங்கள் கூட நான் வரணும்? நான் விரும்பி கட்டிக்கிட்டேன் நான் உங்களை. மாயான்னு ஒருத்தியை 5 வருஷமாக காதலிச்சுக்கிட்டு அவள் கூட ஊர் சுற்றிக்கிட்டு தெரிஞ்சவன் நீங்கள் எனக்கு புருஷனா? ஏதோ நான் அசந்த நேரத்தில் என் கூட 1 மணி இருந்துவிட்டு ஏதோ பெருமையாக என் கூட ஒன்றா இருந்துட்டேன்னா ஆளை ஆளை. எனக்கு புருஷனா அது சுகம் மட்டும்தான். ஸோ தேவையில்லாமல் பேசாமல் நல்லா பிளான் பண்ணி அந்த மாயா ஊருக்கு தானே போஸ்டிங் வாங்கிட்டு போகிறீங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவளை அங்கே போய் பார்த்துக்கிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க. என்னை தீதி விடுறதுக்கு வழியே பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். போட்டேனா எப்படி இருக்கும் அப்படின்னு அடிக்க வர்றாங்க ஜங்குக். பாட்டிமா அப்படியே பேக்லேருந்து ஜங்குக்கை ஸ்டமக்கோட ஹக் பண்ணிக்கிட்டு, ஆஹா விட்டுடு அவளை, விட்டுடு அவள் லூஸு, விட்டுடு. இவள் லட்சணத்துக்கு கொரியா போய் அங்கே மாப்பிள்ளை பிடிக்கிறாளா? அவள் லூஸு, விட்டுதல்ல. இங்கே பாரு திரும்ப அவள் சொன்ன டவுட்டு எனக்கும் இருக்குது. என் பேத்தியை விட்டுவிட்டு இந்த மாயா பின்னாடி போயிடாதடா, எதுக்குடா அங்கே போய் நீ வேலைக்கு போகிற அப்படின்னு புலம்புறாங்க பாட்டிமா. ஐயோ இந்த குடும்பத்தை நம்ம முடியல. பாட்டி எனக்கு போஸ்டிங் எங்கேயாவது போட சொன்னேன், பக்கத்து ஊர்லெலாம் போட சொல்லலை, சிட்டிக்கு போடுங்கன்னு சொன்னேன். என்னோட நேரம் அந்த ஊரில் போய் போஸ்டிங் போட்டு தொலைஞ்சிருக்காங்க. அங்கே இன்ஸ்பெக்டர் 2 வருஷமாக இல்லையாம், கான்ஸ்டபிளை வச்சே ஒப்பேத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. அங்கே அந்த ஊரில் நான் போய் மாட்ட போகிறேன். என் நேரம் கொடுவேனேன். வேணும்னா அங்கே வீடு பெரிய குவார்ட்டர்ஸாக தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாருமா வாங்க போவோம். என் மேலே அவ்வளோ நம்பிக்கை இல்லாதவங்க என்னை தனியாக விட வேணாம், வாங்க குடும்பத்தோடு அந்த ஊரில் போய் உட்காந்துக்குவோம். அந்த மாயா என்னமோ பண்ணி கெட்டு ஒழியட்டும், அவளை பற்றி எனக்கு ஒன்றும் இப்போ தெரியாது. அவளை யார் பார்க்குறது, யார் நினைக்கிறது? இவளை எப்போ கல்யாணம் பண்ணேனோ அந்த செகண்ட்லேருந்து இவளை தான் நான் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு திரியிறேன். ஷோப்பா யாரும் இதை நம்பவும் மாட்டேங்கிறீங்க, எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஏனே இந்த வைன் சரியான பொய் சொல்லி நான் ஒரு வாரத்தை கூட பொய் சொல்ல மாட்டேன். உங்களுக்கே தெரியாத பாட்டிமா, ஏன் நீ இப்படி பண்ணுற? அவள் பேச்சை கேட்டுக்கிட்டே நீ சந்தேகப்படாத. 1 வருஷமோ 2 வருஷமோ நான் ரிட்டன் இங்கே வந்துடுவேன். நான் சொல்லிட்டேன், டிபார்ட்மெண்ட்டை சொல்லிட்டேன், ஓகே சொல்லிட்டாங்க, புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமாவை பார்த்து ஜங்குக். அப்போ வைன் தன்னோட ஃப்ரீ ஹேரை அப்படியே பன் மாதிரி அப்படியே தூக்கி கொண்டை போட்டுக்கிட்டே, இங்கே பாருங்க மாமா, சும்மா அப்படியே ஆக்டிங் போட வேணாம், போய் நல்லா அந்த மாயா கூட கூத்தடிங்க, நான் வரமாட்டேங்க. நீங்கள் என்னை விரும்புகிறேன்னு சொல்லிக்கிட்டு தெரியலாம். ஏண்டி என் கல்யாணத்தை விட்டுட்டு ஓடி போனேன்னு அந்த மாயாவை அடிச்சிருக்கீங்களா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு 2 முறை வந்து என்னை கட்டிக்கன்னு சொன்னாலாமே. 4 போர்டு போட்டு விரட்டாமல், ஐயோ என் சொல்லமே என்னால் முடியாது, கல்யாணம் பண்ணிட்டேன், நீ கிளம்புன்னு சொல்லி அப்படியே பகுமானமாக பேசி அனுப்பிவிட்டீங்களாமே. கான்ஸ்டபிள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் அந்த காதலி மயக்கம் போகலை. அவங்கள நம்பிக்கிட்டு நான் குழந்தைங்க பெற்றுக்கிட்டு என்ன பண்ணுறது? பிச்சு போடுவேன், பிச்சு ஓடிப்பாங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க வைன். போகிறேன் நீனும் அங்கே வருவ, நான் உன்னை வர வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தன்னோட ட்ராலி எடுத்துக்கிட்டு
ஜிமினையும் டேங்கையும் கூட்டிகிட்டு வேகமாக தன்னோட காருக்கு போயிட்டாங்க. வாயன் அசால்ட்டாக அவங்கள பார்த்துட்டு, எனக்கு ஒரு கப் காஃபி வேணும், தலை வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வாயன். மினியும் மீனுவும், ஏ ஒயான், என் அண்ணா எவ்வளோ தூரம் பேசுகிறாங்க உனக்கிட்ட வந்து, என்ன இவ்வளோ பிகு பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தான் பண்ணுவேன் பிகு, பிடிக்கலன்னா என்னை விரட்டி விட வேண்டியதானே. சும்மா உங்கள் அண்ணனுக்கு வயசு என்ன, ஏன் வயசு என்ன? இந்த கிழவி கல்யாணம் பண்ணி வச்சா உன் அண்ணா கட்டிப்பாரா? என்ன தெரியுமா சொன்னார் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறப்ப? வாயை பொத்திக்கிட்டு வந்து மேடையில் உட்காரணும், இல்லை கெடுத்துப்பிடுவேனாரு. என்ன திமிரு இருந்தால் என்னை பார்த்து அப்படி சொல்லியிருப்பாரு. அதுக்கு தான் ரிவெஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பைத்தி போட்டு கொண்டுட்டு வாங்க. போக மாட்டிங்களா? ஒழிங்க பாட்டி, போய் காஃபி போட்டு எனக்கு எடுத்துகிட்டு வா. இல்லை அதுக்கப்புறம் நடக்கிறது வேற அப்படின்னு சொல்கிறாங்க. போகிறேன், போய் காப்பி போட்டு எடுத்துகிட்டு வந்து ஊத்துறேன் உன் வாயில். எரிச்சலாக வருது எனக்கு இவ கூட. சங்கு கூட போக மாட்டேன்னு இங்கே உட்காந்துக்கிட்டு. ஐயோ, ஏய் உண்மையை சொல்லிடு. அங்கே போனால் ஜங்குக்கு துணி துவைக்கணும், பாத்திரம் விளக்கி கொடுக்கணும், சமைச்சு கொடுக்கணும், வீட்டை பார்த்துக்கணுங்கிற பயத்தில் தானே இங்கே கிடக்குற அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா வாயினை பார்த்து. வாயினப்பா பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு, அதெல்லாம் இல்லை, எனக்கு டீயே வேண்டாம், காஃபியே வேண்டாம், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயின் டக்குன்னு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஜங்குக், தயாங், ஜிமின் 3 பேரும் இப்போ ஜங்குக்கு எந்த ஊரில் டியூட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களோ அங்கே வந்துட்டுருக்காங்க. மாயாவோட ஊர் தான் அது. ஜங்குக் அப்படியே அந்த ஊரை பார்த்து ரசிச்சுக்கிட்டே, ஏ தயாங்கா, காலேஜுக்கு இங்கே தானே வருவோம், அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இந்த ஊரோட அழகு குறையவே இல்லை போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜிமின், ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு இங்கே தான் ஷூட்டிங் எடுக்கலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கோம். நீ டியூட்டி போ, நாங்கள் ஷூட்டிங் எடுக்க போயிடுவோம். மந்த்லி ஒன்ஸ் நம்ம வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். குவார்ட்டர்ஸில் நல்லா 4-5 ரூம் இருக்குதாமே உனக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, நம்மளுக்கு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். அதுக்கு ஜங்குக், ஆமாம், நான் இன்ஸ்பெக்டருங்கிறனால ஹை பொசிஷனில் இருக்கேன். ஸோ என்னோட குவார்ட்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 6 ரூம் இருக்கக்கூடிய குவார்ட்டர்ஸ் அது. ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆளுக்கு ஒவ்வொரு ரூம் எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற 3 ரூமில் உங்களுக்கு தேவையான மூவி எடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. வேறு என்ன, ஒரு வேலைக்கார அம்மாவை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த அம்மா வந்து நம்மளுக்கு சமைச்சு வச்சுட்டு போயிடுவாங்க, மற்ற வேலைகளை நாமளே பார்த்துக்கலாம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். அதுக்கு தயாங், 2 பேரும் பேசாமல் வாங்கடா அமைதியாக, என்னால் முடியலை. ஐயோ, மீனுவை பார்க்கணுன்னா எனக்கு ஆசையாக இருக்குது. சீக்கிரம் நீ ஒரு பிள்ளைய பாப்ப. நான் ஏன் ஐயோ உன்கிட்ட என்னத்தை சொல்கிறது, மீனுவை கட்டிக்கிட்டு ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சேன். இந்த ஒயின் கழுதை எங்களுக்கு பின்னாடி வந்து பிறந்துக்கிட்டு பாடாக படுத்துது அப்படின்னு புலம்பிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க டயாங். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. இப்போ ஜங்குக் மாயாவோட வில்லேஜுக்கு வந்துட்டாங்க. அந்த வில்லேஜ் ஒரு ஹில் ஸ்டேஷன் போல் பார்க்குறதுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக அழகாக இருக்கும். ஜங்குக்கு அந்த வில்லேஜை ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே கம்மியான மக்கள் தொகை இருக்கக்கூடிய வில்லேஜ் அது. வில்லேஜோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தள்ளி ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய போலீஸ்க்கு வில்லாஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து. ஆனால் அதே ஊரை சேர்ந்தவங்க தான் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர், ஹெட் கான்ஸ்டபிள், மற்ற கான்ஸ்டபிள்ஸ் எல்லோரும். ஸோ எல்லாருக்கும் சொந்த வீடுகள் இருக்கிறனால குவார்ட்டர்ஸை யூஸ் பண்ணிக்கல. ஸோ ஜங்குக் மட்டும்தான் குவார்ட்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக இப்போ அந்த ஊரோட ஒதுக்குப்புறமான இடத்துக்கு ஜிமின் தயாங் கூட தன்னோட காரில் வந்துட்டாங்க. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 10-20 வீடுங்க இருக்குது. எல்லா வீடுமே ரொம்ப தள்ளி தள்ளி தான் இருக்குது. ஒரு வீட்டிலேருந்து இன்னொருத்தவங்க வீட்டுக்கு ஷவுட் பண்ணி கூப்பிட்டா காதில் விழுகும். நார்மலாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னா ஒருத்தவங்களுக்கும் இன்னொரு வீட்டில் இருக்கவங்களுக்கும் எந்த சத்தமும் கேட்காது. அந்த மாதிரி ஒரு அமைதியான இடம் அது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு 10-15 வீடுகளில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வீட்டில் ஆட்கள் குடியிருக்காங்க. அதாவது அங்கே இருக்கக்கூடிய சொந்த வீடுகள், அதாவது குவார்ட்டர்ஸ் இல்லாத மற்ற ஆட்கள் சொந்த வீடுகள் கட்டியிருப்பாங்க இல்லையா, அவங்க தான் அங்கங்கே இருக்காங்க. ஏன்னா அந்த சைடு ரொம்ப சீப் ரேட்டுக்கு சொந்தமான வீடுகளை வாங்கிக்க முடியும். அதனால் வசதி கம்மியாக இருக்கிறவங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமாக சில வீடுகளை விலை கம்மியாக வாங்கிக்கிட்டு ஒரு 5-6 குடும்பம் அங்கே இருக்காங்க.
அதில் தான் இப்போ ஜங்குக் ஒரு வில்லாவில் குடியேறுறாங்க. இது கவர்மெண்ட்டோட ஹவுஸ் ஜங்குக் இருக்கிறது. வேமின் குக்குக்கு இந்த இடத்துக்கு வந்து இந்த இடங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் தங்கச்சி தொந்தரவு இல்லாமல் ஒரு கொஞ்சம் மாதத்துக்கு இங்கே இருக்கலாம். அவகிட்ட தினமும் நீ சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு கிடக்கிறதுக்கு மைண்டை கொஞ்சம் பீஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின் ஜங்குக்கை பார்த்து. ஜங்குக்கு அப்போ ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, உன் தங்கச்சி என்கிட்ட சண்டை போட்டாலும் அவளை பார்க்க முடியலன்னு கஷ்டமாக இருக்குடா எனக்கு, தொலையுது, வாங்க எல்லோரும் வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் காரை பார்க் பண்ணிவிட்டு தங்களோட லக்கேஜஸை எடுத்துக்கிட்டு இப்போ ஜங்குக் அவங்களோட வீட்டுக்கு தான் நடந்து போகிறாங்க. வீடு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணி வீட்டை சுற்றிலும் அழகான கார்டன் ஒர்க்கில் பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமாக இருக்குது வீடு. வேமின் குக்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த குவாட்ரஸை. ஸோ சந்தோஷமாக மெயின் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஃபுல் ஃபர்னிச்சர் ஒர்க்கோட ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அந்த வீடு. பரவாயில்ல, கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ்னால் சாதாரணமாக இருக்கும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க டேங். ஜங்குக்கு அப்போ ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, ஓகே ஆளுக்கு ஒரு ரூமில் போய் லக்கேஜஸை வச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க ஜங்குக். டே டைம் பாஸ் ஆகுது. சூப்பராக ஜங்குக் டேங்க்கும் ஜிமினுக்கும் குக் பண்ணிவிட்டு அழகாக லிவிங் ஏரியாலே உட்காந்து தங்களோட ஃபுட்டை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருப்பாங்களா, ஸோ ரெஸ்ட் எடுக்கலான்னு அவங்களோட ரூமுக்கு போயிட்டாங்க தூங்குறதுக்கு. ஸோ அது நைட் டைம், அதனால் ரெஸ்ட் எடுக்க கிளம்பிட்டாங்க. இப்படியே நைட் ஒரு 12 o'clock கிட்ட ஆறுது. இப்போ மாயாவோட கொள்ளு பாட்டிமா பயங்கரமாக பாடி பெயினில் அப்படியே துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, இன்னும் அந்த ஜங்குக்கு குழந்த பிறக்கலை. நான் எவ்வளவு நாள் இந்த வேதனையில் துடிக்கிறதுன்னு தெரியல. எனக்கு வயசு 210 ஆகுது. இளமையையும் குறைவில்லாத ஆயிலையும் நான் பூஜை பண்ணி பெற்றுக்கலான்னு பார்த்தாலும் குழந்தைங்களோட இதயம் இல்லையே. இந்த ஜங்குக்கு எப்போ குழந்தைங்கள பெற்றுக்கிறது? நான் என்னோட வேதனையை எப்போ தீர்த்துக்கிறது? என்னோட கணவர் சொல்லி கொடுத்த மந்திரத்தை மனசுக்குள்ளேயே மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தினமும். என் கணவரை இந்த ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து அடித்து கொன்னுட்டாங்க. இந்த குழந்தைங்கள எப்படியாவது நான் பிடிச்சி அந்த குழந்தைங்களோட இதயத்தை எடுத்து நான் இளமையாக மாறணும். அதுக்கப்புறம் தகுதியான உடல் அமைப்போடு இருந்துக்கிட்டு இறந்து போன என் கணவருக்கு மீண்டும் நான் உயிர் கொடுத்து அவரை என் கூட நான் சந்தோஷமாக வாழ வைப்பேன். அவரோட பாடியை இப்போ வரைக்கும் நான் பதப்படுத்தி பத்திரமா வச்சுருக்கேன். ஆனால் இந்த ஜங்குக் பொறுப்பே இல்லாமல் குழந்தைங்கள பெற்றுக்காமல் இருக்கான். இவனை ஏதாவது பண்ணி குழந்தை பெற்றுக்க நான் வைக்கணும் அப்படின்னு அந்த பாட்டிமா அவங்களோட ஃபேவரட்டான அந்த மரத்துக்கு கீழே உட்காந்து பழமாக அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஜங்குக் நிம்மதியாக அவங்களோட ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. டைம் இப்போ 12:30க்கு மேலே இருக்கும். பாட்டிமா ஓன்னு கத்தி அழுகிறது ஜங்குக்கோட இயர்ஸில் மைல்டாக கேட்குது. ரீசன், ஜங்குக்கோட குவார்ட்டர்ஸ்க்கு 2-3 வீடு தள்ளி தான் பாட்டிமாவோட வீடு இருக்குது. ஸோ பாட்டிமா அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்துக்கு அடியில் தான் உட்காந்து அழுகிறாங்க. பகல் நேரம் முழுக்க வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. ராத்திரி தான் அந்த மரத்துக்கிட்ட வருவாங்க. ரொம்பவே வயசானவங்க இல்லையா, ஸோ ரொம்பவே நடக்கக்கூட ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க பாட்டிமா. இருந்தாலும் சில மந்திர சக்திகள் தெரிகிறனால ஆட்கள் பார்த்து பயந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு 80 வயசு கிழவி போல் தன்னோட உருவத்தை வச்சுக்கிட்டு நடக்கவே முடியலைனாலும் ஓரளவு நடந்துக்கிட்டு இருக்காங்க பாட்டிமா. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கக்கிட்ட நார்மலான பாட்டிமா குழந்தைக்குட்டி யாரும் இல்லைங்கிற மாதிரி தன்னை ப்ரிட்டன் பண்ணிக்கிட்டு நார்மலாக பிஹேவ் பண்ணிவிட்டு ஒரு ஹியூமன் போல் இருக்காங்க. ஆனால் 210 வயதான ஒரு மூதாட்டி அந்த பாட்டிமா. இப்போ அந்த பாட்டிமா அழுகிறது தான் ஜங்குக்கு நல்லா கிளியராக கேட்குது காதில். ஜங்குக்கு இப்போ ஐஸை ஓப்பன் பண்ணி எழுந்து உட்காந்து அப்படியே விண்டோ கிட்ட வந்து நின்று, என்னது இது, கருகும்னு இருக்குது இந்த இடமே, எங்கிட்டேருந்து யார் அழுகிறது? வயசான ஒரு கிழவனோ கிழவியோ அழுகிற மாதிரியில் இருக்குது. யாராக இருக்கும் அப்படின்னு ஜங்குக்கு நினச்சிக்கிட்டே அமைதியாக நின்று நோட்டீஸ் பண்ணுறாங்க அந்த வாய்ஸை. ஆனால் பாட்டிமா இப்போ தூங்கலாம் அப்படின்னு அந்த மரத்தடியிலேருந்து எழுந்து தன்னோட வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ எந்த சத்தமும் கேட்கல. ஜங்குக்கு இப்போ அமைதியாக படுத்துட்டாங்க.
ஏன்னா எந்த சவுண்டும் கேட்கல. ஸோ ஏதாவது கனவு கண்டிருப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்து படுத்துட்டாங்க. இப்படியே ஒரு 1 வீக் பாஸ் ஆகுது. ஜங்குக்கு இன்றைக்கி டியூட்டி கிடையாது. ஜிமினுக்கும் டேங்க்கு கூட இன்றைக்கி ஷூட்டிங் இல்லை. ஸோ அவங்களோட அசிஸ்டன்ஸை ஒரு வாரத்துக்கு உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டுட்டு அவங்களும் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஜங்குக்கிட்ட இங்கே இருக்க இடங்களை போய் பார்த்துட்டு வரலாம், 1 வீக் ஆகிடுச்சு வந்து எங்கேயுமே சுற்றி பார்க்கல, ரொம்ப நாள் ஆச்சு இந்த இடத்துக்குலாம் வந்து வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜங்கு காலேஜுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களை தான் விமன் குக் 3 பேர் சுற்றி பார்த்துருப்பாங்க. இப்போ தான் அவுட்டருக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த கிராமத்தோட அவுட்டர் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. பக்கத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு கூப்பிட்றாங்க. பசங்க இல்லையா, ஸோ ஃப்ரீ டைமில் வெளியில் போக ஆசைப்பட்றாங்க. ஜங்குக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு தன்னோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ரெடியாக கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. விமன் குக் 3 பேரும் இப்போ அவங்களோட குவார்ட்டர்ஸும் மற்ற வீடுகள் இருக்க இடத்த தாண்டி இப்போ தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு புல்வெளிக்கு வந்திருக்காங்க. அங்கே நிறையா க்ரோசரி ஷாப்ஸும் நிறையா ஹோட்டல்ஸும் இருக்குது. பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குது விமன் குக்குக்கு. அப்பா நம்மளே சமைச்சு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு, ஹோட்டல் இருக்குது, ஆஃப்டர்நூன் அங்கேயே லஞ்ச் முடிச்சுக்கலாம் அப்படின்னு ஜிமின் சொல்கிறாங்க. டேங் ஜிமினோட ஷோல்டரில் ஹேண்ட்ஸை போட்டுக்கிட்டு அதைத்தான் நானும் நினச்சேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இப்போ அந்த ஹோட்டல்கிட்ட நடந்து போகிறாங்க. ஜங்குக் ஒயினுக்கு கால் பண்ணி பார்த்துட்டு ஒயின் கால் அட்டன் பண்ணலை அப்படின்னதும் கோபமாக அப்படியே செல்ஃபோனை தன்னோட பேன் பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு ஜிமின்கிட்டேயும் டேங்க்கிட்டேயும் வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே வேகமாக நடந்து அந்த புல்வெளியை பார்த்து ரசிச்சுக்கிட்டே ஒரு ஹோட்டல் நோக்கி போய் அந்த ஹோட்டலுக்குள்ளேயும் போய் சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டாங்க விமன் குக். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. 3 பேரும் சாப்பிட்டுட்டு அழகாக ஹோட்டல்லேருந்து வெளியே வந்து அங்கே இருக்கக்கூடிய சமவெளியை ஆசையாக பார்த்துக்கிட்டு 3 பேரும் ஓடுறாங்க. ஒருத்தவங்க மாற்றி ஒருத்தவங்க யார் ஃபஸ்ட்டு போய் தூரத்தில் இருக்க ஒரு மரத்தை டச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேகமாக ஓடி போய் முதல்ல டேங் தான் அந்த மரத்தை டச் பண்ணுறாங்க. நல்ல பெரிய ட்ரீ அது. டச் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரீத் பண்ணிக்கிட்டே அப்படியே தன்னோட நீஸில் ஹேண்ட்ஸை வச்சுட்டு குமிறாங்க. அப்போ பக்கத்துலேயே மாயாவோட பாட்டி அப்படியே ஒரு துண்டை விரித்து அந்த துண்டு மேலே உட்காந்துக்கிட்டு, என்னப்பா ஓடி பிடிச்சி விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. டேங்கப்போ சைடில் திரும்பி பார்த்துட்டு ஆமாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாட்டிமா பக்கத்தில் உட்காந்துட்டாங்க. அந்த பாட்டி பொல்லாத ஆள்னு டேங்க்கு தெரியாது இல்லையா, ஸோ உட்காந்துட்டாங்க. ஜிமினும் ஜங்குக்கும் பின்னாடியே வந்து அப்படியே டேங்கோட ஷோல்டரை பிடிச்சி உட்காந்துக்கிட்டாங்க. அப்பா நல்ல ஓட்டம், சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆயிருக்கும் போ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டிமா இவங்க 3 பேரையும் பார்த்துட்டு, என்னப்பா சின்ன வயசு பசங்க இப்படி மூச்சு வாங்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜிமின், நல்ல ஓட்டம் பாட்டிமா, இந்த ஊரா நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாப்பா இந்த ஊர் தான். ஊருக்கு ஒதுக்குப்புறமாக குவார்ட்டர்ஸு வீடுகள்லாம் இருக்குல்ல, கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் கூட இருக்குதே, அந்த சைடு தான் என்னோடய வீடு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. டக்குன்னு 3 பேரும் நிமிர்ந்து உட்காந்து, அப்படியா, இவன் தான் இந்த ஊரோட இன்ஸ்பெக்டர், அந்த சைடு தான் இவனோட வீடும் இருக்குது, அதாவது குவார்ட்டர்ஸில் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க டேங் பாட்டிமாவை பார்த்து. பாட்டிமாவுக்கு தான் ஜங்குக்கு நல்லா தெரியுமே, ஸோ பேச்சு தான் கொடுக்குறாங்க. ஆனால் பக்கத்தில் இப்போ ஜங்குக்கு வந்திருக்காங்கன்னு தெரியாது. பக்கத்துலேயே வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் பாட்டி, எந்த சைடு உங்கள் வீடு அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக். என் வீடு அங்கே ஒரு பழைய வீடுப்பா, அது கிடக்குது. இன்ஸ்பெக்டர் அந்த ஊருக்கு, பரவாயில்ல பார்க்க நல்லா இருக்கிற, திருடன்களை பிடிச்சிப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்போ ஸ்மைல் பண்ணிவிட்டு, இந்த கிராமத்தில் எந்த திருடன் வரப்போகிறான், ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாட்டிமா ஜங்குக்கு குறுக்குறுன்னு பார்த்துட்டு, கல்யாணம் ஆகிடுச்சா உனக்கு அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஜிமின் சொல்கிறாங்க, எங்கள் தங்கச்சிங்களை தான் கல்யாணம் பண்ணியிருக்கான், என் தங்கச்சி ஒரு திமிரு பிடிச்சவ, இவன் கூட வாழ மாட்டேன்னு என் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கா, நாங்கள் இங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ ஃபஸ்ட் நைட்டு முடிஞ்சிச்சா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. அதுக்கு ஜங்குக், முடிஞ்சிச்சு, அதெல்லாம் சொல்லி என்னை வேதனைப்படுத்தாதீங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சலிப்பாக உட்காந்துருக்காங்க ஜங்குக். அப்போ பாட்டிமா ஜங்குக்கை பார்த்து, ஐயோ நான் உன் பாட்டி மாதிரி பொண்டாட்டி உன் கூட வாழ மாட்டேங்கிறாளா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. அதுக்கு ஜிமின், ஆமாம்
என்னத்தை பண்ணி தொலைய? எங்களுக்கு மம்மி டாடி கிடையாது, எங்கள் பாட்டிமா தான். உங்களை விட கொஞ்சம் எங்கே இருப்பாங்க எங்கள் பாட்டி. அவங்க பயங்கரமாக செல்லம் கொடுத்து இவன் பொண்டாட்டியை கெடுத்து வச்சுருக்காங்க. இவன்கிட்ட போனாவே கத்தரா கூச்சல் போடுறா. இவனுக்கு குழந்த பிறந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு கல்யாணம் இவன் தங்கச்சிங்களோட அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். பாட்டிமா அப்போ ஆஹா அல்வா மாதிரி நீங்களே என்கிட்ட வாய்ப்பு கொடுக்குறீங்களே, சூப்பர் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு, அப்படியா எந்த பொண்ணாக இருந்தாலும் இல்லை எந்த பையனாக இருந்தாலும் அவங்க பார்ட்னர் சுற்றி வர்ற மாதிரி சூப்பரான ஒரு பவுடர் நான் கையில் வச்சுருக்கேன். அதை ரெடி பண்ணி நான் கொடுத்தேன். இவன் பொண்டாட்டி இவனை சுற்றி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்குக் டக்குன்னு பாட்டிமாவை பார்த்து, என்ன பாட்டி சொல்கிறீங்க? என்ன பவுடர்னு ஏதோ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒரு வைத்தியச்சி, நல்லா வைத்தியம் பார்ப்பேன். இந்த மாதிரி முரண்டு பிடிக்கிற பொண்ணுங்களெல்லாம் ஈஸியாக எனக்கு வலிக்கு கொண்டு வர தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னோட சுருக்கு பையை எடுத்து அந்த பையை ஓப்பன் பண்ணி உள்ளேருந்து ஒரு குட்டி சில்வர் டப்பாவை எடுக்கிறாங்க. பார்க்குறாங்க ஜங்குக், தேங், ஜிமின் 3 பேரும். வெள்ளி டப்பாவா அது அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். ஆமாப்பா, ரொம்ப விசேஷமான பவுடர்ஸ் எல்லாம் வெள்ளி டப்பாக்குள்ளே தான் போட்டு வைக்கணும், அப்போ தான் அது பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த டப்பாவை ஓப்பன் பண்ணி, இந்த பார்த்தியா இது 500 ரூபா. இந்த 500 ரூபா பொருளை நான் ரொம்ப நாளாக சேமித்து வச்சுருக்கேன். இந்த பொருளை பாலில் கலந்து எந்த பொண்ணு தன்னை பிடிக்கலன்னு சொல்லுதோ அந்த பொண்ணுக்கு கொடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நாய்க்குட்டி மாதிரி நம்ம பின்னாடியே சுற்றி வரும். அதே மாதிரி ஒரு பொண்ணு பையனுக்கு போட்டு கொடுத்தாலும் அதே தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாட்டி. அவ்வளோதான், ஒயின் மேலே இருந்த ஆசையில் ஜங்குக் டக்குன்னு தன்னோட பர்ஸ் எடுத்து 1000 ருபீஸ் எடுத்து பாட்டிமாக்கிட்ட கொடுத்து, எனக்கு 2 டப்பா வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினுக்கும் தயாங்கும் சிரிப்பு தாங்க முடியலை. இதெல்லாம் நம்புறியாடா நீ அப்படின்னு சிரிக்கிறாங்க டேயாங். பாட்டிமா உடனே டேயாங்கை பார்த்து, என்னது இது நம்புறியான்னு கேட்டுவிட்ட? நான் பயங்கரமான ஆள் வைத்தியத்தில், உன் கையை கூட அப்படின்னு சொல்லி டேங்கோட நாடியை பிடிச்சு பார்த்துட்டு, உனக்கு இவனுக்கு குழந்த பிறந்ததுக்கப்புறம் தான் கல்யாணம் நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்குது டேங்க்கு. என்னது இது, நாடியை பிடிச்சி பார்த்துட்டு வாதம் பித்தம் கபத்தை பற்றி சொல்லுவீங்கன்னு பார்த்தா எனக்கு எப்போ கல்யாணம் நடக்கும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாடியில் அத்தனையும் தெரியும்டா, வாங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சு அப்படியே நாடியை பிடிச்சு பார்த்து, ஐயையோ உன் வாழ்க்கையிலே ஒரே ஒரு முறை தானே ஃபஸ்ட் நைட்னு ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் நம்பியேட்டாங்க பாட்டிமாவை. ஆஹா, நாடியை பிடிச்சி பார்த்து உடம்புல இருக்க நோயை சொல்லுவீங்கன்னு பார்த்தா என் வாழ்க்கையை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. இவனுங்க கிடக்குறானுங்க, நான் நம்புகிறேன். இந்தாங்க இந்த 1000 ருபீஸை வச்சுக்கிட்டு அந்த சில்வர் பாக்ஸ் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். அப்போ பாட்டிமா சைடு ஐஸில் அப்படியே எங்கிட்டோ பார்த்துட்டு எகெயின் ஜங்குக்கை பார்த்து, என்னப்பா யாரோ ஒரு பொண்ணை காதலிச்சுப்புட்டு இப்போ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு கூட ஹாப்பியாக இருக்கணும்னு என்கிட்ட பவுட்ரு கேட்குற அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். இப்போ அவளை நான் துளி கூட நினைக்கல, அவளை எனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. நான் எப்போ தாலி கட்டினேனோ அந்த செகண்டே என் பொண்டாட்டியை நான் விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வேற ஒருத்தையும் நான் நினைக்கலாமா? அது பெரிய தப்பு. எனக்கு அந்த பொண்ணை இப்போ பிடிக்கல, என் பொண்டாட்டியை தான் பிடிச்சிருக்கு. ஆனால் அந்த விஷயத்தையே வச்சு சொல்லி தான் என்கிட்ட சண்டை போடுறான் என் பொண்டாட்டி. அதை சரி பண்ணணும் எப்படியாவது அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். இந்தா வச்சுக்கோ, இந்த பவுடர் வச்சுக்கோ, உனக்கு தான். இதை 3 நாளைக்கு உன் பொண்டாட்டிக்கு மில்கில் கலந்து கொடுத்துரு, 3ஆவது நாள் அவளே உன்கிட்ட வந்துடுவா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஜங்குக் வந்து ஒரு பிரைட் ஸ்மைலில், 3 நாளில் என் பொண்டாட்டி என்கிட்ட வந்துடுவாளா அப்படின்னு சொல்கிறாங்க. சத்தியமாக வந்துடுவா. அதுக்கப்புறம் உன் வீடு பக்கத்தில் தான் ஒரு ஊதா கலர் வீடு, அந்த வீட்டுக்கு வா, நான் அப்புறம் சொல்கிறேன் உனக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, தலைவலி காது வலி கண்ணு வலினாலும் பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக். நான் வைத்தியஜி, எல்லா மருந்தும் என்கிட்ட இருக்குது, எப்போ வேணாலும் வரலாம், என்னை பார்க்கலாம், உன் பொண்டாட்டியும் கூட்டிகிட்டு வா, அவளையும் பார்த்து புத்தி சொல்லி விட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. உடனே ஜங்குக் ரொம்ப குஷியாக அந்த சில்வர் பாக்ஸை வாங்கி அப்படியே தன்னோட கோட் பேக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு, ரொம்ப சந்தோஷம் பாட்டிமா, அடுத்த வாரமே நான் என் பொண்டாட்டியை பார்க்க கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாட்டிமாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு
ஜிமின் தேங்கோட காலரை பிடிச்சி தூக்கி வாங்கடா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஜங்குக் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஜங்குக் அங்கேருந்து கிளம்பி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா பாட்டிமா தன்னோட சைடு ஐஸில் முதல்ல எந்த சைடு பார்த்தாங்களோ அதே சைடை பார்க்குறாங்க. அங்கே ஒரு பெரிய மரம் இருக்குது. அந்த மரத்துக்கு பின்னாடி மாயா ஒழிஞ்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஜங்குக்கை பார்த்ததும் பாட்டிமா கிட்ட வராமல். இப்போ ஜங்குக் போனதும் மாயா கிடுகிடுன்னு பாட்டிமா கிட்ட வந்து, பாட்டி என்னது இது, எனக்கிட்ட அவ்வளவு அன்பாக உயிராக பழகினவன் இந்த ஜங்குக் இப்போ என்னைய மறந்துட்டேன், தாலி கட்டின நெக்ஸ்ட்டு செகண்ட்லேருந்து என் பொண்டாட்டியை விரும்புகிறேன்னு எப்படி சொல்கிறான் உட்காந்து. அவளை மயக்கிறதுக்கு பவுடர் வாங்குற அளவுக்கு வந்துட்டான் இவன். இவனுக்கு ஏதாவது நான் பண்ணணும் அப்படின்னு அழுகிறாங்க மாயா. விட விட என் பேத்தி விரும்பின ஒருத்தவன் இன்னொருத்தியை விரும்புகிறானா நான் விடுவேனா? அவன் பிள்ளைங்கள மட்டும் பெற்றுக்கட்டும். அவன் கல்யாணம் பண்ணி குழந்தைங்க பெக்கணும். அந்த குழந்தைங்களுக்கு தான் பவர் கூட. அதனால தான் நான் அவனை உன்கிட்ட அனுப்பலை. இல்லாட்டி இந்த பவுட்ரை உனக்கிட்ட கொடுத்து ஜங்குக்கை உன் பக்கம் இழுக்க தெரியாதா எனக்கு? அவன் ஒயினை கல்யாணம் பண்ணியிருக்கான். ஒயின் மூலமாக பிறக்கிற குழந்தைங்கள வச்சு தான் நம்ம பூஜை பண்ணணும். அதுக்கு தான் கம்முன்னு இருக்கேன். பூஜை முடியட்டும், ஒயினை ஒரு போடு போட்டு நரபலி கொடுத்துப்புட்டு ஜங்குக்கு நினைவெல்லாம் மறக்கடிச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி உன் மேலே எவ்வளோ அன்பாக இருந்தானோ அந்த அன்போடு உன் கூட நான் சேர்த்து வச்சிடுறேன் ஜங்குக்கை. கவலையப்படாத. இவன் குடும்பத்திலேருந்து யார் வந்து பிரச்சனை பண்ணாலும் அவங்களையும் ஒரே போடா போட்டு நரபலி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது மாயாவுக்கு. தன்னோட டிஎஸை வைப் பண்ணிக்கிட்டு அப்படியே பாட்டிமாவை டைட்டாக ஹக் பண்ணி சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு, சரி பாட்டி நீங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுங்க, நானும் கிளம்புறேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு மாயா அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய் ஆர்மீஸ்.